என்ன எல்லாரும் வந்துட்டீங்க, ஆனால் ஜாக்கியை மட்டும் இன்னும் காணும். ஆயுத பூஜை அதுவுமா தலைக்கு மேலே வேலை இருக்கு. அவன் எங்கே போனான்? ரோசி, ஜாக்கியை பூஜைக்கு தேவையான பழம் பூலாம் வாங்குறதுக்கு காலையிலே நான் அமுச்சிட்டேன். அவன் வர்ற வரைக்கும் நம்ம பைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கலாம். வந்ததும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீனு, ஜாக்கியும் வந்துடட்டும். மீனு, நம்ம ஒரு ஆளாக அவ்வளோ வண்டியும் தொடச்சி கழுவ முடியாது. ஜாக்கி இருந்தால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவன் இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவான். இதோ வந்துட்டான் பாரு பேசிகிட்டு இருக்கும்போதே. ரோசி, அபி எல்லாரும் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க போலையே. நான் பூஜைக்கு தேவையான பழம் பூவெல்லாம் வாங்கிட்டேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் பயங்கர ரேட்டுப்பா. இந்த விழா காலனால இதுதான் ஒரு பிரச்சனை. சரி வாங்க, நம்ம எல்லாரும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாக்கி, வெறும் பூ பழத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு பூஜை பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு வீடை க்ளீன் பண்ணணும், அப்புறம் நம்ம பைக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீ எல்லா வண்டியும் எடுத்து வெளியே வை, நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அட ஆமாம் ரோசி, அதை மறந்துட்டேனேண்ணா. சரி ஓகே, வண்டியெல்லாம் நான் எடுத்து வெளியே வைக்கிறேன். நீங்கள் சோப்பு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, க்ளீன் பண்ணிடலாம். வீடெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். பைக் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லு ஜாக்கி, அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைப்பா. ஃபஸ்ட்டு எல்லா வண்டி மேலேயும் தண்ணி ஊற்றுங்க. மேலே நம்ம சோப்பு கரைச்சி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி அலசிட்டா முடிஞ்சிருச்சு. சோப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு ஜாக்கி, இப்போ தண்ணி ஊற்றி அலசிடலாமா? அப்படியே அலசுனா போதாது ரோசி. ஃபஸ்ட்டு நம்ம அதை நல்லா தேய்க்கணும், அழுக்கு போகிற மாதிரி தேய்க்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அலசணும். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் வந்து தேய்ங்க, அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும். ஆமாப்பா, ஜாக்கியும் பாவம் காலையிலே போய் மார்க்கெட்லாம் அலைஞ்சிட்டு வந்துட்டான். அவனே மட்டும் எல்லா வேலையும் செஞ்சு அவனுக்கு டயர்டாக இருக்காதா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஜாக்கி. நான் இந்த பைக்கை துடைக்கிறேன் ஜாக்கி. எவ்வளோ அழுக்காக இருக்குது பாரு. எப்பயாவது ஒரு தடவை கழுவுனாலே இதுதான் பிரச்சனை. அடிக்கடி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். இனிமே நல்லா தேய்ச்சாச்சு, அழுக்கெல்லாம் போயிடுச்சு ஜாக்கி. இப்போ தண்ணி ஊற்றி அலசிடலாம். ஓகே ரோசி, இப்போ எல்லா வண்டியிலையும் தண்ணி ஊற்றி அலசிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ அலசினதுக்கப்புறம் வண்டியே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. ஆமாம் ஜாக்கி, இப்போ தான் நல்லா க்ளீனாக இருக்குது. சரி ஓகே, மீதி இருக்கிற வண்டியெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுறேன். நீங்கள் போய் சந்தனம் குங்குமம் பூ பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாக்கி, நான் வச்சுறேன் எல்லா வண்டிக்கும் பூ. அழகாக இருக்குல்ல வண்டிக்கு பூ வச்சதுக்கப்புறம்? ஆமாம் மீனு, இன்னும் சந்தன குங்குமம்லாம் வச்சோன்னா இன்னும் அழகாக இருக்கும். நானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சந்தனத்தை வச்சிடலாம் எல்லா வண்டிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குங்குமம் வச்சிடலாம். அப்போ தான் பார்க்கவே மங்களகரமாக அழகாக இருக்கும். ஜாக்கி, நானும் வண்டிக்கு சந்தன குங்குமம்லாம் வைக்கிறேன் ஜாக்கி, எனக்கு ஆசையாக இருக்குது. ஓகே ரோசி, ஃபஸ்ட்டு 2 வண்டிக்கு நான் வச்சிடறேன். அதுக்கப்புறம் இருக்க வண்டிக்கெலாம் நீயே வை. பரவாயில்லையே ரோசி, ஒரு டைம் சொல்லி கொடுத்து தான் அழகாக வைக்கிறியே. ஓகேப்பா, ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இப்போ சூடம் தீப்பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தீபாவளி காமிச்சிடலாம். ஜாக்கி, பைக் எப்படி நமக்கெல்லாம் ஒரு ஆயுதமோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குக்கர் கத்தி எல்லாமே நமக்கு ஒரு ஆயுதம். அதுக்கும் நம்ம வைக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு குக்கருக்கு வச்சிடலாம், அதுக்கப்புறம் மிக்சிக்கு வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி கத்தி எல்லாத்துக்குமே நம்ம சந்தன குங்குமம்லாம் வைக்கணும். ஏன்னா அதுவும் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆயுதம் தானே, அதுக்கும் நம்ம பூஜை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சாச்சு. இப்போ நம்ம சூடம் வச்சு அதை கொளுத்திட்டு நம்ம தீபாவளி காட்டிட்டோம்னா வெற்றிகரமாக பூஜை முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் சுற்றினா மட்டும் பத்தாது, ரிவர்ஸ்லேயும் 3 சுற்று சுற்றுங்கப்பா. அப்போ தான் நல்லா அருள் புரியும் கடவுள் நமக்கு. அப்படியே நம்ம எல்லா பைக்குக்கும் தீபாவளி காட்டிடலாம். ஓகே மீனு, நீ எடுத்துக்கோ. அடுத்து மாயா. அடுத்து எனக்கு நானே காமிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அபி, லாஸ்ட்டாக ஜாக்கி. ஓகேப்பா, எப்படியோ நல்லபடியாக ஆயுத பூஜையை நம்ம செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் மாதிரியே எல்லா வருஷமும் நம்ம நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரியே உங்கள் வீட்லேயே நல்லபடியாக ஹாப்பியாக ஆயுத பூஜை கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.